வணக்கம். வெல்கம் டு விமென்ஸ் வெல்த் ஹப். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பேச போகிறோங்க. கிரெடிட் கார்ட்ஸ். நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணினா பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். அதே சமயம் ராங்காக யூஸ் பண்ணினா அதுக்கு தேவையில்லாத கடன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டை சேஃபாக ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுற பேசிக் டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேங்க. ஸோ இது ஒரு 2 வீடியோவாக எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபியூ பாயிண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கிரெடிட் ஸ்கோரை எப்படி அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது, அதோட ஸ்மார்ட் யூசேஜ் டிப்ஸ் என்னங்கிறது பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா கிரெடிட் கார்டு வர்சஸ் டெபிட் கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்க. டெபிட் கார்டுனால் உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் கிரெடிட் கார்டுனால் பேங்க்கோட பணத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதை பில்லாக அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 45 டேஸோ வாட் எவர் இட் இஸ் அந்த டேஸ் கழித்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ கிரெடிட் கார்டுங்கிறது ஃப்ரீ மணி இல்லைங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோன். பேங்க்குக்கிட்டேருந்து நம்ம வாங்குகிற அந்த ஷார்ட் டேர்ம் லோன் தான் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிட்டாலே கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பாயிண்ட் 2 இஸ் ஃபுல் பில் கண்டிப்பாக பே பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறையா பேர் என்ன நினைக்கிறோன்னா அதில் இருக்க மினிமம் டியூ அமௌண்ட் மட்டுமே பே பண்ணால் போதும், மீதி இருக்கிறது அப்புறமா பே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். பட் மினிமம் டியூ அமௌண்ட் பே பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஹெவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 பில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 500 மினிமம் டியூ பே பண்ணால் போதும்னு உங்களுக்கு காமிக்கும். பட் நீங்கள் அந்த மினிமம் டியூ மட்டும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க 9,500க்கு ஹெவியாக இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அது அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். ஸோ கடைசியாக ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் என்னென்னா பில் வந்தால் ஃபுல்லாக பே பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கிரெடிட் கார்டை பெஸ்ட்டாக யூஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன, வேர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிரெடிட் கார்டை பெஸ்ட்டானா உங்கள் மந்த்லி க்ராசரிஸ், யூட்டிலிட்டி பில்ஸ், கண்ட்ரோல் ஆன்லைன் ஷாப்பிங், ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ்னு சொல்லியே அவங்க இந்த சில சைட்ஸ்லலாம் வெப்சைட்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் யூஸ் பண்ணின உடனேயே நீங்கள் அந்த ஸ்பெண்டுக்கு எவ்வளோ மந்த்லி பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை உடனே கிரெடிட் கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு மந்த் எண்டோ அதுக்கப்புறமா கழித்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்காது. அப்பப்போவே நீங்கள் பே பண்ணி முடிச்சிடுவீங்க. இதே சமயம் கிரெடிட் கார்டை அன்னெசரி ஷாப்பிங்க்கு இல்லை மற்ற எமோஷ்னல் ஸ்பெண்டிங்க்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இஸ் கேஷ் வித்ட்ராவலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டில் கேஷ் வித்ட்ரா பண்ணுறது ஈஸி தாங்க. பட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இம்மீடியட்டாக இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நிறையா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட்லாம் அதுக்கு இல்லை. ஸோ இம்மீடியட் இன்ட்ரெஸ்ட் தாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ கேஷ் தேவை அப்படின்னா டெபிட் கார்டு இஸ் பெட்டர். அண்ட் வித் இஸ் டியூ டேட் மிஸ் பண்ணவே கூடாதுங்க. லேட் பேமெண்ட் பண்ணால் லேட் ஃபீ நமக்கு அப்ளை ஆகும். திரும்ப இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். கிரெடிட் ஸ்கோர் ஹெவியாக டேமேஜ் ஆகுங்க. ஸோ நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த கிரெடிட் ஸ்கோருங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் 1 டே லேட்டாக பே பண்ணாலுமே இந்த கிரெடிட் ஸ்கோர் ஹெவியாக டேமேஜ் ஆகும். ஸோ உங்கள் ஃபோனில் என்ன சொல்யூஷன்னா உங்கள் ஃபோனில் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுங்கள் எவ்ரி மந்த்துக்குமே வர மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே பே பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இப்போ குவிக் சம்மரி பார்த்துடலாங்க. ஸோ கிரெடிட் கார்டுங்கிறது ஃப்ரீ மணி இல்லை, நம்ம அது பேங்க்குக்கிட்டேருந்து வாங்குகிற ஒரு லோன் தான், ஷார்ட் டேர்ம் லோன். அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். அதை வந்து ஃபுல் பில் கம்ப்ளீட்டாக பே பண்ணிடுங்க. அதில் இருக்க மினிமம் டியூ மட்டுமே பே பண்ணாதீங்க. ஃபுல் பில்லை பே பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அந்த தேவையானதுக்கு மட்டுமே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆஃபர்ஸு அந்த மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணின உடனே அந்த அமௌண்ட்டை கிரெடிட் கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அண்ட் கேஷ் வித்ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க. கேஷ் வித்ட்ராவல் பண்ணால் இமீடியட் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க. அண்டு டியூ டேட்டை மிஸ் பண்ணாதீங்க. டியூ டேட்டுக்கு முன்னாடியே பே பண்ணி முடிச்சிடுங்க. மந்த்லி ரிமைண்டர் செட் பண்ணுங்கள் டியூ டேட்டுக்கு. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விமென்ஸ் வெல்த் ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிரெடிட் கார்டு எப்படி கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணும், அதோட ஸ்மார்ட் யூசேஜ் டிப் பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோ எல்லாமே 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்க ஃபினான்ஷியல் டிப்ஸ் அண்ட் நாலேஜ் மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.